ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2026க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று தான் வந்துச்சு. ஸோ எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா May 27. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா June 25. ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா June 29லேருந்து நமக்கு July 1 வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் யூ ஹேவ் 2 பேப்பர்ஸ் இருக்குங்க. பட் இப்போ வந்து நமக்கு என்னென்னா எப்போ எக்ஸாம்ங்கிற டேட் வந்து அவன் ரிலீஸ் பண்ணல. ஸோ வில் பி அனௌன்ஸ் லேட்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரிபிள் படித்தவங்களாக இருந்தால் என்னென்ன போஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜர், ஸோ 3664. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி 3810. ஸோ இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிளியாக இருந்தால் எலிஜிபிள். பட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி ஹெச்எஸ்சி, அதாவது ஃபஸ்ட்டு எஸ்எல்சி படித்து ஹெச்எஸ்சி படித்த மாதிரி இருக்கணும். 10th 12th படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஐடிக்கும் அதே தான். ஸோ ட்ரிபிளி வந்து எலிஜிபிள். ட்ரிபிளிக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்க ரீட் பண்ணிக்கோங்க என்னென்ன. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல், ஸோ 3812. இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எஸ்எல்சி ஹெச்எஸ்சி படிச்சிருக்கணும். ஸோ ட்ரிபிளி வந்து எலிஜிபிள். அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லை பாஸ் இன் செக்ஷன் A and B ஆஃப் த இன்ஸ்டியூஷன் எக்ஸாமினேஷன் வித் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் as a சப்ஜெக்டாக இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்பரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு, அதாவது அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீமில் முடிச்சவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல், அதாவது நமக்கு வந்து கொஞ்சம் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இல்லை எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரிபிளி படித்தவங்களுக்கு இதில் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்டிங், அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் மேனேஜர், தட் இஸ் 3664. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் ஒரு வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி 3810க்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் 3812க்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. 1657க்கு பார்த்தீங்கன்னா 13 வேகன்சிஸ் இருக்குது. 1664க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 23 வேகன்சிஸ் இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஓகேங்களா? பட் டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 461 சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரிபிளிக்கு இவ்வளோ வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 years தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடென்டம் ரிலீஸ் பண்ணி நமக்கு வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டாக ஹோப் பண்ணலாம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ யார் யார் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அனதர் திங் இஸ் ஏஜ் லிமிட். ஸோ இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் ஒரு எலிஜிபிலிட்டி, அதாவது ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. ஸோ இந்த தடவை அவங்களுக்குலாம் ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் சிலபஸ் பற்றி அப்டேட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ.